இது சடனாக வந்த ப்ரௌனி ஆர்டருங்க. ஒரு ஏழைகள் போல் தெரிஞ்ச சிஸ்டர் ஒருத்தவங்க கூப்பிட்டுருந்தாங்க. எனக்கு ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸ்க்குள்ளே ப்ரௌனி ஒன்று ரெடி பண்ணி கொடுங்கங்க அப்படின்னாங்க. 1 ஹவருக்குள்ளே முடியாதுங்க கண்டிப்பாக. 2 ஹவர்ஸ்க்குள்ளே வேணால் நான் பண்ணி தந்துடுறேங்க அப்படின்னு. ஸோ அவங்களுமே ஓகே சொன்னனால தான் இந்த ஆர்டருமே நான் எடுத்துக்கிட்டேங்க. ஸோ ப்ரௌனிக்கு வந்து டைமிங்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் டைம் 30 மினிட்ஸ் ஆகும். பட் அதனுடைய மேக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆகுங்க. என்னன்னா நம்ம வந்து சாக்லேட்டு அண்ட் பட்டர் இதை டபுள் பாயிலிங் பண்ணி அது நல்லா கூல் ஆகணும். கூல் ஆகிற டைமுக்குள்ளே அதுக்கான பேட்டர் ரெடி பண்ணிடலாம். ஸோ ஓவராலாக சேர்த்தும் போது ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். இதெல்லாம் ரெடி ஆயிருங்க. பட் அந்த ப்ரௌனி கூல் டவுன் ஆகிறதுக்கு தான் டைம் எடுத்துக்குமே. ப்ரௌனி செய்கிற எல்லாத்துக்குமே தெரியும், ப்ரௌனி நல்லா கம்ப்ளீட்டாக கூலானா மட்டும்தான் நம்மளால் பீசஸ் வந்து பர்ஃபெக்டாக போட முடியும். அந்த டின்ல இருந்துமே பார்த்தீங்கன்னா ப்ரௌனி தூக்கும் போதே சூடாக தூக்கணும் அப்படின்னா அப்படியே பிரேக் ஆயிரும். ஸோ அதனால தான் அந்த டைமும் நான் கேட்டுக்கிட்டேன். அவங்களுமே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இது பிளைன் ப்ரௌனி தான், பட் வந்து கொஞ்சம் ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கணும்னு சொல்லி மேலே டாப்பிங்ஸாக வந்து சாக்கோ சிப்ஸ் அண்ட் டார்க் சாக்லேட் நல்லா வந்து கிரேட் பண்ணி போட்டிருந்தாங்க. ரொம்பவே பர்ஃபெக்டாக நல்ல ஒரு ஃபஜ்ஜினஸோட கிரிங்கிள் டாப்போட ப்ரௌனியுமே ரெடியாக இருந்துச்சுங்க. கால் பண்ணி சொல்லிட்டேன், பையனை வர சொல்லுங்க அனுப்பி விடுறேன்னு சொல்லி. அவனும் வந்தனால பீசஸ் போட்டதை மட்டும் என்னால் வீடியோவாக எடுக்க முடியலங்க.